அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் இடைவேளை விட்டு தான் நம்ம பேசுறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி அகிரா குரோசோவா அப்படின்ற அந்த ஜப்பானிய இயக்குனர் அவர்களோட படங்களை பத்தி தான். எதற்காக அகிரா குரோசோவா அப்படின்னா, இப்ப யாராச்சும் என்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஒரு திரைப்படத்துறையில நான் சேரணும், நல்ல திரைப்படங்கள் பார்க்கணும், எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். பாரதி ராஜா அவர்களோட படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அகிரா குரோசோவா அவர்களை சொல்லுவேன். அப்ப அகிரா குரோசோவா அவர்களோட படங்களை கொடுப்பேன். பாரதி ராஜா அவர்களோட படங்களை கொடுப்பேன். மார்டின் சாசேசி அவர்கள் எடுத்த ஹியூகோ அப்படின்னு ஒரு படம் ஒன்று இருக்கு. அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். வெற்றிமாறன் படங்கள், மிஷ்கின் அண்ணன் படங்கள், இந்த மாதிரி சேரனன் படங்கள் வந்து எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அது வந்து நம்ம கிராமத்து கதைகளை நல்லா சொல்ற மாதிரி இருக்கும். நம்ம அண்ணன் பாலா அண்ணனோட படங்கள், இப்ப நான் கடவுள் அப்படின்ற படங்கள்லாம் வந்து எப்படி ஸ்கிரிப்ட் எழுதுனது, திரைக்கதை எப்படி எழுதுறாங்கன்னே தெரியாது. அந்த படம் அப்படி நல்லா இருக்கும். அப்ப இந்த மாதிரி இயக்குனர்களை தான் நான் வந்து சொல்லுவேன். அதுல முதன்மையா வந்து அகிரா குரோசோவா நான் சொல்லுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பரதராஜா ஐயாக்கு அப்புறம் ரொம்ப நல்ல இயக்குனர் அப்படின்னு நான் நினைக்கிறப்ப அகிரா குரோசோவாவோட படங்கள். ஏன்னா 1950களில் அவர் எடுத்த படங்கள், அந்த அந்த படத்துல பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம், ஒளி வாங்கி கேமராவை எப்படி வச்சு எடுக்கணும், எந்த இடத்துல வச்சு எடுக்கணும் அப்படின்னு இந்த ஃப்ரேம் காம்போசிஷன், இதெல்லாம் வந்து அவர் படத்தை பார்த்தா தான் நம்ம எல்லாரையும் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறது உண்டு. அப்ப நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு அவரோட படங்கள் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. சரி, ஒரு 4-5 படங்கள் பார்த்தேன். செவன் சாமுராய் பத்தி நான் அதில் பேச போதில்லை. ஏன்னா செவன் சாமுராய்க்கு வந்து தமிழ்நாட்டில் அதை பேசணும்னா அதை மிஷ்கின் அண்ணன் மட்டும் தான் பேசணும். நான் அதனால அந்த படத்தை பத்தி பேச போதும். அந்த படமும் நான் பார்த்துருக்கேன். ஆனா நான் ஒரு 4 படங்கள் பேசலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். அதுல முதன்மையான படம் அப்படின்றது ராஷ்மான் அப்படின்ற அந்த படம் தான். அந்த படத்தோட கதை அப்படின்றது வந்து நான் வந்து இதுல வந்து கதையெல்லாம் எதுவும் சொல்ல போறது இல்லை. என்னென்ன கதைகள் அப்படின்னு, ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும். ராஷ்மான் படத்தோட ஒரு கதை கரு அப்படின்னா ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும். அந்த சம்பவத்தை எல்லாரும் அவங்களோட கண்ணோட்டத்துல இருந்து சொல்லுவாங்க. இதுதான் கதை, வேண்டேஜ் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இது கருத்து. நான் வந்து உன்னை பாக்குறேன், அந்த சம்பவத்தை பார்த்துட்டு நான் எப்படி சொல்றேன், இன்னொருத்தர் எப்படி சொல்றாரு, இதுதான் கதை. இந்த கதையை வந்து அவர் எடுத்திருக்கிற விதம், தொழில்நுட்ப ரீதியாக அகிரா குரோசோவா எடுத்திருக்கிற விதம். காட்சியில வந்து அந்த ஒரு குடியானவன் ஒருத்தர் வந்து நடந்து வருவார், தோல்ல ஒரு குச்சி வச்சுக்கிட்டு நடந்து வருவார். 1950களில் இவ்வளவு அழகா ஒரு கருப்பு வெள்ளை படத்தை எடுக்க முடியுமான்னு எனக்கே தெரியல, எப்படி அவரால் எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு. ஏன்னா அந்த குடியானவன் நடந்து வர அந்த காட்சி அமைப்புகள், அந்த ஒளி வாங்கி வச்சுட்டு வர்றது, அவர் அவர் வைக்கிற ஆங்கிள், அந்த ஆங்கிள் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு ஷாட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஆங்கிள் ரொம்ப முக்கியம். மிக முக்கியமாக சூரியனை எவ்வளவு அழகாக பயன்படுத்துகின்றார் அகிரா குரோசோவா. அவர் மேல படுகின்ற அந்த சூரிய ஒளி, கீழே வந்து நடந்து போவார். ஒரு மர பாலம் மாதிரி ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், மரம், அதுக்கு மேல நடந்து போவார். கீழே இருந்து அந்த இதை எடுப்பாங்க, காட்சி அமைப்புகள். அது நடந்து போறதே அவ்வளவு அழகா எடுத்திருப்பாரு அந்த ராஷ்மான் படத்துல. ஆனா அந்த படத்துல வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தை எல்லாரும் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தர் கதாபாத்திரமும் சொல்லுவாங்க. ஒரு கணவன் மனைவி, ஒரு கொள்ளைக்காரன், இதுதான் அந்த நடக்கிற சம்பவம். இவங்க 3 பேருக்குள்ள இருக்கிறத வந்து மற்றவங்க பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்றது. இப்போ இந்த ராஷ்மான் படத்துல வந்து அந்த கேமரா ஆங்கிள் அப்படின்னு நான் சொல்லலை, ஒளி வாங்கியதுக்கான ஒரு ஒரு இடத்துல ஒரு ஷாட் ஒன்று வச்சிருப்பாரு. அது என்ன ஷாட் அப்படின்னா, அந்த கொள்ளைக்காரன் அந்த கணவர் அங்கே உட்காந்துருப்பாரு, கையில கட்டு போட்டு, இன்னொரு பக்கம் ஒரு மனைவி. இந்த 3 பேரையும் ஒருங்கிணைக்கிற மாதிரி ஒரு ஷாட் ஒன்று வச்சிருப்பாரு. எனக்கு என்ன புரியுதுன்னா, 1950களில் கிட்டத்தட்ட 76 வருடங்களுக்கு முன்னாடிலாம் எப்படி ஒரு மனிதரால் இப்படி சிந்திக்க முடிஞ்சு இவ்வளோ அழகா ஒரு படத்தை எடுக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா ராஷ்மான் வந்து முதல் 5 படங்கள், உலகத்திலே தலை சிறந்த படங்கள் ராஷ்மான் படம் முதல் 5லேருந்து 10 படங்கள் உறுதியா இருக்கும். அந்த படம் இல்லாம இருக்க கூடாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு காட்சி அமைப்பு, அதுல ஒரு காட்சி அமைப்புல அந்த மனைவி வந்து பேசுவாங்க. மனைவி வந்து அந்த கணவர்கிட்ட சொல்ற கதை, மனைவியோட இதுல இருந்து அதை நம்ம பாக்குறப்ப, நான் அடிக்கடி சொல்லுவேன், படம் பார்க்குறப்ப படப்பட படப்பட நெஞ்சு அடிக்கிற மாதிரி காட்சி அமைப்புகள் இருக்கும். அந்த பெண்மணி நடிக்கிறதும் சரி, அந்த கணவர் அதுக்கு வந்து அவர் ஒரு இடத்துல சிரிப்பார், ஒரு நமட்டு சிரிப்பும்பாங்களா, அந்த மாதிரி சிரிப்பார். அந்த சிரிப்பை பார்த்தோன்னே நம்மளுக்கும் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரிஞ்சிடும். அந்த மனைவிக்கும் அது புரிஞ்சுட்டு அவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க. எனக்கு ஜப்பானிய மொழி தெரியாது, ஆனா அந்த காட்சி அமைப்புகளும் அவங்க நடிச்ச விதமும், அதை அவர் படமாக்கிய விதமும் அவ்வளோ அருமையா இருந்துச்சு. எப்படி ஒரு மனிதரால் ஒரு சாதாரண ஒரு கதையை இப்படி எடுக்க முடிஞ்சு அப்படின்னு தெரியல எனக்கு. இதுல மழை பெய்யும், அவங்க ஒரு இடத்துல உட்காந்து இது பண்ணுவாங்க, அந்த மழையெல்லாம் பெய்யும். அதை எப்படி எடுத்தாரு, எப்படி ஒரு 76 வருடங்களுக்கு முன்னாடி வெளிப்புற படப்பிடிப்புல இதெல்லாம் எடுக்க சாத்தியமாச்சு அப்படின்னே தெரியல. அப்ப அந்த ராஷ்மான் அப்படின்ற அந்த ஒரு படத்தை வந்து எல்லோருமே, சினிமா எனக்கு பிடிக்கும், திரைப்படங்கள் எனக்கு பார்க்கறதுக்கு பிடிக்கும், கலை எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த படத்தை எல்லாருமே பார்க்கணும். அந்த
படத்தோட கதாநாயகன் அப்படின்னா அந்த கொலைக்காரன் தான் என்ன பொறுத்த வரைக்கும் கதாநாயகன். அவர் வந்து எல்லா படங்களையும் நடிப்பாரு. அதாவது அகிரா குரோசோட எல்லா படங்களும் கதாநாயகன் டொஷிரோ மிஃபுனே அவர் பேரு. அவருடைய எல்லா படங்களும் அகிரா குரோசோவா எடுக்கிற முக்காவாசி படங்கள் அவர் இருப்பார் கதாநாயகனா. அந்த டொஷிரோ மிஃபுனி எப்படி நடிச்சிருக்காருன்னு பார்க்கணும். ஏன்னா அவர் வந்து ஒரு கொள்ளைக்காரனா ஒரு கொள்ளைக்காரன் எப்படி நடந்துப்பானோ அந்த மாதிரி தான் நடிச்சிருப்பாரு. ரொம்ப வியந்து பார்த்தா அவரோட நடிப்பை வந்து. ராஷ்மான் படத்தை பொறுத்த வரைக்குமே வந்து அந்த படம் அப்படின்றத தாண்டி எனக்கு ஒரு ஆசை உண்டு. ஷார்ட்ஸ் ஆஃப் ராஷ்மான், ஒவ்வொரு ஷார்ட்டும் ஒவ்வொரு ஆங்கிளும் எப்படி வச்சிருக்காரு. அவ்வளோ அழகான ஒரு படத்தை ஒரு திரைப்பட என்ன சொல்றது கேலரி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, பட கண்காட்சி மாதிரி படத்தொகுப்பு வச்சு அதை ஒவ்வொரு புகைப்படத்தையும் எடுத்து அந்த புகைப்படத்தை கருப்பு வெளியில கண்காட்சி மாதிரி வைக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு திரைப்படம் வந்து ராஷ்மான் திரைப்படம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது யோஜிம்போ அப்படின்ற ஒரு படம். யோஜிம்போவை தான் வந்து இந்த இப்போ தற்காலத்தில் வந்து இந்த கதாநாயகர்கள்லாம் ஹீரோயிசம் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க இல்லையா, கதாநாயகன் வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு. அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 வருடங்களுக்கு முன்னாடி யோஜிம்போ படத்துல, 60 வருடங்களுக்கு முன்னாடி யோஜிம்போ படத்துல அவர் எடுத்திருப்பாரு. யோஜிம்போ படத்துல கதாநாயகன் டொஷிரோ மிஃபுனே தான். அது வந்து ஜப்பான் வந்து மலைகள் அதிகமா இருக்கிற நாடு. அந்த மலை பிரதேசங்கள் அவர் எப்படி எடுக்கிறாரு. காட்சியே யோஜிம்போவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். ஒரு நடுகள் இருக்கும், அந்த நடுகள்ல இருந்து அப்படியே வரும், அந்த கதாநாயகன் நடந்து போவாரு, மலைகளா இருக்கும். இந்த டொஷிரோ மிஃபுனே வந்து ஒரு ஊருக்கு போவாரு, அந்த ஊர்ல 2 பக்கத்து சண்டை நடக்கும், அவர் நடுப்புற இருந்து என்ன பண்றாருன்னு தான் கதை. இந்த படம் பாதியில ஓடி இருந்தப்போ ஒரு 10-15 நிமிடங்களே நான் நிறுத்திட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு வருத்தம் ஒன்று வந்துருச்சு. என்ன வருத்தம்னா, இதே மாதிரி ஒரு படத்தை நம்ம ஹாலிவுட்ல பார்த்துருக்கோமே அப்படின்னு என் மனது வந்து எனக்கு சொன்னுச்சு. இந்த படத்தை நீங்க ஹாலிவுட்ல பார்த்துருக்க அப்படின்னு. அந்த படம் வந்து ஹேண்ட்ஃபுல் ஆஃப் டாலர்ஸ் அப்படின்னு இவர் நடிச்சது, கிளின்ட் ஈஸ்ட்வுட் நடிச்ச ஒரு படம். அது ஒரு வெஸ்டர்ன் மூவி. எனக்கு என்ன வருத்தமா போச்சுன்னா, நம்ம வந்து அகிரா குரோசாவா ஒரிஜினல் சுயமா சிந்திக்கிற ஒரு மனிதன் நினைச்சோமே, அவர் ஏன் ஹாலிவுட் படத்தை எடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு வருத்தம் வந்துருச்சு. அதனால நிறுத்திட்டேன். ஏன்னா எனக்கு சுயமா படங்கள் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சுயம்பு மாதிரி இருக்கணுமே தவிர மற்றவங்களோட இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்னு. அப்ப ஒரு படத்தை நிறுத்திட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் என்ன நினைச்சேன், சரி ஒருவேளை ஹாலிவுட் படத்தை இதை பார்த்து எடுத்திருப்பாங்களா அப்படின்ட்டு போயிட்டு நான் போய் தேடினப்பதான் தெரிஞ்சிச்சு, ஹாலிவுட் படம் ஃபிஸ்ட்ஃபுல் ஆஃப் டாலர்ஸ் வந்து இவங்க யோஜிம்போவை பார்த்து எடுத்திருக்காங்க. அப்பனா பாத்துங்க, ஜப்பானிய படம் யோஜிம்போ முதல்ல வந்திருக்கு. அந்த படத்தை அப்படியே ஃபிஸ்ட்ஃபுல் ஆஃப் டாலர்ஸ் அப்படின்னு கிளின்ட் ஈஸ்ட்வுட் வச்சு ஸ்பெகட்டி வெஸ்டர்ன்னு சொல்லுவாங்க, அந்த படத்தை எடுத்திருக்காங்க. எனக்கு என்னடா இது ஹாலிவுட், அதுல என்னன்னா அவருக்கு வந்து இதே கொடுக்கல, அங்கீகாரமே கொடுக்கல. இவர்கிட்ட இருந்தா அந்த படத்தை எடுத்தணும். அப்புறம் இவர் எழுதியிருக்காரு, அகிரா குரோசாவா மடல் எழுதி என் படத்தை எழுதிருக்கீங்கப்பா, என்னப்பா இப்படி பண்ணிருக்கீங்க, எவ்வளவு ஒரு தவறு பாருங்க. ஹாலிவுட்காரங்க இதை பண்ணிருக்காங்க, என்னால நம்பவே முடியல. அப்ப அந்த யோஜிம்போ படத்துல வந்து அந்த கதாநாயகன் நடந்து வரப்ப, நம்ம இப்பெல்லாம் பாக்குறோம் கதாநாயகன் நடந்து வரப்ப பில்டப் கொடுக்கறது, அதெல்லாம் அதை வந்து யோஜிம்போ படத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா டொஷிரோ மிஃபுனே நடந்து வருவார், புழுதி அப்படியே பறக்கும். அந்த ஃப்ரேம் காம்போசிஷன்ன்றத வந்து அந்த படத்துல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த புழுதி ஒன்று பறக்கும், அவர் அப்படியே மெதுவா நடந்து வர, பின்னணி இசை வரும், உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் ஒரு தாண்டா மிகப்பெரிய கதாநாயகன் அப்படின்ட்டு. சண்டைகள் எல்லாமே தத்ரூபமா இருக்கும். தத்ரூபமானா ஒருத்தர் வந்து கத்தி எடுத்து வெட்டினார்னா 10 பேர் சாவற மாதிரி அப்படிலாம் இருக்காது. அந்த மிஷ்கின் அண்ணன் படத்துல உங்களுக்கு தெரியும், ஒவ்வொருத்தங்களா வந்து சண்டை போடுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த படத்தோட தாக்கம் வந்து மிஷ்கின் அண்ணன் படங்கள்ல நம்ம பாக்குறோம். அப்ப யோஜிம்போ படத்தை பார்த்தப்ப எனக்கு வியப்பா இருந்துச்சு, இவ்வளோ அழகா ஒரு படத்தை, ஆனா அதே சமயம் கதாநாயகனை வந்து இவ்வளவு தூக்கி ஒரு படத்தை எடுக்க முடியும் அப்படின்றத ஹாலிவுட்ல போய் எடுத்திருக்காங்களே, ஹாலிவுட் காப்பி அடிச்சிருக்காங்களே அப்படின்றத யோஜிம்போ படம், அந்த படத்தையும் நீங்க பார்க்கணும். அடுத்தது ஹிடன் ஃபோர்ட்ரஸ் அப்படின்ற ஒரு படம். ஹிடன் ஃபோர்ட்ரஸ் அப்படின்ற படத்துல எனக்கு வியப்பா இருந்தது என்னன்னு நான் சொல்றேன் பாருங்க. அந்த படத்தோட கதை ரொம்ப சாதாரண ஒரு கதை. ஒரு இளவரசி, ஒரு ராணுவ தளபதி. அந்த இளவரசியும் ராணுவ தளபதியும் 2 பேர் சாதாரண குடியானவர்கள் வந்து கூட்டிட்டு போகணும் இன்னொரு இடத்துக்கு. இதுதான் கதை. இப்ப இந்த ரோட் மூவி அப்படிம்பாங்க தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு கதை. அதுல வெஸ் ஆண்டர்சன் அப்படின்னு ஒருத்தர் இப்ப படங்கள் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அவரோட ஷார்ட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நடு சென்டர், அதாவது எது சரியான நடுவுல இருக்கோ அந்த இடத்துல வந்து ஃப்ரேமை வச்சு சப்ஜெக்டை வச்சு எடுப்பார். அந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பு எங்கே இந்த எடுத்தாரு அப்படின்னு பார்த்தா, அது ஹிடன் ஃபோர்ட்ரஸ்ல அந்த கதாநாயகி நிற்பாங்க. அந்த கதாநாயகி நிக்கிறப்ப அந்த மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அவங்க தான் நடுப்புற சப்ஜெக்ட். அவங்களுக்கு 2 பக்கமும் பாத்தீங்கன்னா சரியா அளவெடுத்து வச்ச மாதிரி இருக்கும். அப்பவே இந்த வேலையெல்லாம் அகிரா குரோசாவா பண்ணியிருக்காரு. எனக்கு அந்த ஹிடன் ஃபோர்ட்ரஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, எவ்வளவு தூரம் தத்ரூபமா நடந்துக்கிறாங்க அப்படின்றது காட்சி. அந்த 2 குடியானவர்களும் நகைச்சுவை நாயகர்கள். அவங்க மலையிலேருந்து சரள கல்லு கீழே போகும், அதுல உருண்டு வரணும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டூப்பு போட்டு எடுப்பாங்க இல்லையா, வேற யாரோ ஒருத்தர் நடிப்பாரு, கதாநாயகனா வேற யாரோ. இந்த 2 பேரும் நகைச்சுவை நாயகர்கள் அதுல உருள்றாங்க. அந்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்கும். எனக்கு சரளக்கல் அப்படியே கீழே போயிட்டே இருக்கும்.
மலையில இருந்து சரளக்கல்லோட உருளோன்னா எப்படி இருப்பாங்க. ஆனா அந்த காட்சி அமைப்பு அப்படியே எடுத்திருந்தாரு அவர். எனக்கு சரி இவர் தத்ரூபமா எடுக்கிறார் சரி. அந்த நகைச்சுவை நாயகர்கள் 2 பேரும் இப்படி அதுல போனாங்க அப்படின்னு ரொம்ப வியப்பா இருந்துச்சு அந்த படத்தை பார்க்கறது, ஹிடன் போட்டோஸை பாக்குறப்ப. இப்ப நான் உங்களுக்கு சொன்னல, ஹிடன் போட்டோஸ் படத்துல வந்து ஒரு காட்சி அமைப்பு, இவர் தளபதி. அந்த தளபதி வந்து எதிர் ராணுவத்தோட தளபதியோட சண்டை போடணும். அந்த எதிர் ராணுவ தளபதி கிட்ட ஒரு 50 பேர் இருப்பாங்க. ஆனா அந்த எதிர் ராணுவ தளபதி என்ன சொல்லுவார்னா, நானும் நீயும் ஒத்தைக்கு ஒத்த சண்டை போடுவோம், யாரு வெற்றி பெற்றுவாங்களோ அதுதான் அப்படின்ட்டு முடிவு பண்ணுவாங்க. மிஷ்கின் படத்துல இதே தான் வரும் இல்லையா? ஒரு 5 பேர் 6 பேர் ஒருத்தர் அடிக்கிறார் கதாநாயகனா, ஒவ்வொருத்தவங்களா போய் அடி வாங்கிட்டு வருவாங்க கதாநாயகன். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எங்க அந்த மிஷ்கின் அண்ணன் வந்து இன்ஸ்பயர் ஆனாங்க அப்படின்னு நம்ம பாக்குறப்ப, அதாவது எதை அந்த அகிரா குரோசாவாவோட காட்சி அமைப்புகள் இந்த மாதிரி தத்ரூபமா இருக்கணும் சண்டைனா கூட அப்படின்னு அங்க இருந்து மிஷ்கின் அண்ணனுக்கு வந்து இது வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஹிடன் போட்டோஸ்ல அப்படிதான் இருக்கும். கடைசியா வந்து த்ரோன் ஆஃப் பிளட்னு ஒரு படம் பார்த்தேன். த்ரோன் ஆஃப் பிளட் படம் வந்து ஒரு மன ரீதியாக ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு படம். என்னன்னா ஒரு ராணுவ தளபதி இருப்பாரு, அவருக்கு கீழே 2-3 தளபதிகள் இருப்பாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா சாமுராய் மூவிஸா இருக்கும். அவர் வந்து அவரோட ஜப்பானிய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகத்தை தான் படமா எடுத்தார். அப்ப அந்த ஒரு ராணுவ தளபதியை கொண்டுட்டு இன்னொரு தளபதி அவர் கீழே இருந்த ஒருத்தர் மேல வந்துருவார். இவர் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்காக மற்ற எல்லா தளபதிகளையும் கொள்வார். அதுதான் த்ரோன் ஆஃப் பிளட். கொல்றத காமிக்க மாட்டாங்க, ஆனா நம்மளுக்கு தெரியும் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அதுல ஒரு காட்சி அமைப்பு ஒண்ணு வரும். தனக்கு கீழே இருக்கிறவங்க தனக்கு போட்டியா வந்துருவான்னு கொலை செஞ்சிருவார். கொலை செஞ்சுட்டு ஒரு கூட்டம் ஒண்ணு நடத்துவார். அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா செத்தவரோட ஆவி வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு. இவருக்கு ஒரு முறை பதட்டமாயிடும். என்னடா உண்மையிலேயே இருக்கானா இல்லையா? நம்மளோட அதிகாரத்துக்காகவும் பதவிக்காகவும் இத்தனை பேரை கொலை செஞ்சிருக்கோம். இவன் வந்து உட்கார்ந்துருக்கானே, இவன் வந்து ஆவியா உட்கார்ந்துருக்கானா இல்ல உண்மையா உட்கார்ந்துருக்கானா, மனம் பேதலிச்ச மாதிரி அவர் நடந்துப்பார். அதுவும் டொஷிரோ மிஃபுனேவோட, அவர் தான் கதாநாயகன் அந்த படத்துலயும். இந்த காட்சி அமைப்புகள், அதாவது செத்தவன் வந்து தன் கொலை செய்தவன் தன் கூடவே இருக்கிற மாதிரியான காட்சி அமைப்புகள் வந்து இந்த படம் இதுல த்ரோன் ஆஃப் பிளட்ல வந்துச்சு. இதே மாதிரி காட்சி அமைப்புகள் ப்ராஃபட் அப்படின்னு ஒரு பிரெஞ்சு படம் இருக்கும், அதுலயும் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருடங்கள் கழித்து அகிரா குரோசாவோட தாக்கம் ஹாலிவுட் படத்துல இருக்கு, தமிழ் படங்கள்ல இருக்கு. அதாவது உலக சினிமால அகிரா குரோசாவை தள்ளி வச்சுட்டு யாருமே படங்கள் எடுப்பாங்களான்னு எனக்கு ஐயமா இருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு விதத்துல அவருக்கான தாக்கம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. அவரோட படங்கள் நம்ம பார்த்துட்டோம்னா மற்ற படங்கள் பாக்குறப்ப நம்மளால பொருத்தி பார்க்க முடியுது. ஓ, இந்த படத்தை வந்து அகிரா குரோசாவா இந்த இடத்துல வச்சிருந்தாரு, அதை இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. அப்ப அதுதான் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு இயக்குனர் அப்படின்றது. இயக்குனரை பார்த்து மற்ற இயக்குனர்கள் எடுக்கணும். ஒரு மனிதரை பார்த்து மற்ற மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் வந்து ஒரு நல்ல வாழ்வு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அகிரா குரோசாவோட மிக சிறந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு நான் முதல்ல சொல்லுவேன்னா, தொழில்நுட்ப ரீதியாக அவரோட படங்கள் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. 1950 எப்படி இப்படி படம் எடுத்தாருன்னே தெரியல. நான் உங்களுக்கு சான்று ஒன்று சொல்றேன் பாருங்க. சூரியன் இருக்கு இல்லையா? இப்ப இந்த சூரியன் வந்து ஒரு இடத்துல இருக்கு. நம்ம ஊர்ல இப்பயுமே எனக்கு தெரிஞ்ச இயக்குநர்கள் நிறைய பேர் இந்த படத்துல இந்த ஷாட் வைப்பாங்க. என்னன்னா, ஒரு கதாநாயகனை இறங்கி வராங்கன்னா படிக்கட்டுல இருந்து சூரியன் பின்னாடி இருக்கும். படிக்கட்டுல சூரியன் தெரியும், அடுத்ததுல இந்த கதாநாயகி நடந்து வரப்ப அவங்களோட முகம் தெரியும், அடுத்தது அவங்க கீழே இறங்கிறப்ப சூரியன் தெரியும், அடுத்தது அவங்களோட முகம் தெரியும். இந்த ஷாட்டை வச்சு எடுக்கிறப்ப அவ்வளவு அழகா இருக்கு. இது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு நம்ம ஊர்ல இருக்கிற இயக்குநர்கள் எங்கேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தா, இது எல்லாமே அகிரா குரோசாவோட படங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அப்பவே நான் சொல்றது 1950 அவர் இந்த மாதிரி வச்சிருக்காரு. ஒண்ணும் இல்லை, நீங்க போயிட்டு மரத்துக்கு கீழே நின்னுங்க, மரத்துக்கு கீழே நின்று சூரியனை பாருங்க. அந்த இலைகளுக்கு நடுப்புற சூரிய ஒளி தெரியும் இல்லையா? இந்த இலைகளுக்கு நடுப்புற இருக்கிற சூரிய ஒளிய அவர் ராஜ்மஹால்ல எடுத்திருப்பாரு. அவ்வளவு அழகா இருக்கும் அந்த காட்சி அமைப்புகள்லாம். பார்க்கறதுக்கு சொல்றதுக்கு சாதாரணமா இருந்தாலும் அது அந்த ஒளிவாங்கியில எடுக்கிறப்ப அவ்வளவு ஒரு அழகான ஒரு காட்சியா அமையுது. அதை அவர் 70 வருடங்களுக்கு முன்னாடி எடுத்துட்டார். அதே மாதிரி ஃப்ரேம் காம்போசிஷன் அப்படின்னு சொல்றது. இந்த ஃப்ரேம் காம்போசிஷன் அப்படின்னா ஒரு ஃப்ரேம் இருக்கு, அந்த ஃப்ரேம்ல யார் யார் எங்கெங்க இருக்கணும், பொருட்கள் எங்க இருக்கணும், அதெல்லாம் பார்த்தாதான் அழகு இல்லையா? ஒரு சினிமா திரை அப்படின்றது விஷுவல் மீடியம். முதல்ல கண்களால் தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப கண்களால் பார்க்கின்ற பொழுது அதெல்லாம் எந்தெந்த இடத்துல இருந்து அழகா தெரியுதோ அது அப்படியே அவ்வளவு அழகா ஃப்ரேம் காம்போசிஷன் அகிரா குரோசாவா படங்கள்ல பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு கருப்பு வெள்ளை படங்கள் இவ்வளவு அழகாக எடுத்தது அப்படின்றது அகிரா குரோசாவா மட்டும்தான். அப்ப உங்களுக்கு தெரியுது, அதாவது ஃப்ரேம் காம்போசிஷன் அவரோட படங்கள்ல இருந்து கத்துக்கலாம் அப்படின்ட்டு. மூன்றாவது நான் ரொம்ப வியந்து பார்த்தது என்ன அப்படின்னா, அதாவது ராஷ்மான் படத்துல அந்த கொள்ளைக்காரன் பாத்திரத்துல டொஷிரோ தான் நடிச்சிருக்காரு. அவர் நடிக்கிறப்ப ஓடுறாரு, பாய்வாரு, சண்டை போடுவாரு. அப்ப வந்து அவர் உடம்புல இருந்து வியர்வை வழியும்.
ரொம்ப வருஷம் ஆச்சு எனக்கு இந்த மாதிரி வியர்வை வழிஞ்சு ஒரு மனிதன் கிட்ட இருந்து ஒரு திரைப்படங்கள்ல பார்த்து. நம்ம ஊர்ல உங்களுக்கு தெரியும் அந்த வியர்வை எல்லாம் தண்ணி தெளிச்சுக்க மாதிரி இருக்கு. ஆனா இதெல்லாம் பார்த்தா அப்படியே தத்ரூபமா இருக்கும். ஏன்னா ஒருத்தன் போய் சண்டை போடுறான் அப்படின்னா உடலில் இருந்து முதல்ல வியர்வை வந்து வழியும் இல்லையா? அது அந்த சூரிய வெளிச்சம் பட்டு அவரோட வியர்வையை வந்து அவர் திரைப்படங்கள்ல காமிப்பார். எந்த திரைப்படத்தாலும் இதுல அந்த ஷார்ட்ஸ் இருக்கும். எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. எவ்வளவு தூரம் நுணுக்கமா ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு பார்த்து பார்த்து எடுக்கிறார் அகிரா குரோசோவா அப்படின்ட்டு. எனக்கு அதனாலதான் அவரோட படங்களை பார்க்க பார்க்கவே ரொம்ப இதா இருக்கு. இப்போ உங்களுக்கு ஜப்பானி மொழி தெரியலன்னா கூட பரவாயில்ல. நல்ல திரைப்படங்கள் நான் எடுக்கணும். நல்ல திரைப்படங்கள் எடுக்கணும். ஃப்ரேம் காம்போசிஷன் தெரியணும் எனக்கு. சப்ஜெக்ட் எங்க இருக்கணும்னு தெரியணும். அதெல்லாம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க முதல்ல போய் பார்க்க வேண்டியது அகிரா குரோசோவோட படங்கள் தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற எல்லா இயக்குநர்களுமே அவரோட படங்களை பார்த்து தான் தங்களோட காட்சி அமைப்புகளை நிறைய இடங்கள்ல வைக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு இயக்குனர், மிக முக்கியமாக அவர் ஜப்பானிய மக்களோட சாமுராய் அப்படின்ற அந்த கலாச்சாரத்தை அவர் எடுத்தார். சாமுராய் படங்கள் நிறைய எடுத்தார். சாமுராய் எப்படி இருப்பாங்க, எப்படி உடை அணிஞ்சிருப்பாங்க, அவங்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த மக்கள் மறந்து போயிருந்தாலும் அவர் கொண்டு வந்து திரையில நிறுத்தினார். தன்னுடைய கலாச்சாரம் இதுதான், தனது வரலாறு இதுதான் அப்படின்னு. அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு திரைப்பட இயக்குனருக்கு. அப்ப இந்த படங்கள் நான் வந்து எனக்கு ரொம்ப டெக்னிக்கலா தொழில்நுட்ப ரீதியெல்லாம் படத்தை பத்தி தெரியும். ஆனா எனக்கூட என்ன சொல்றது, ஒரு ஆசையில நான் சில படங்களை பார்த்துட்டு இப்படி பேசுறது உண்டு. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்க மற்றவர்களும் பகிருங்கள். மிக்க நன்றி.